கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ரூபாய் இது எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே தேவை. ஆனால் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது இல்லை. 1 கோடி ரூபாய் இருந்தாலும் மரியாதையை அதை ரூபாய்ன்னு தான் சொல்லுவோம். 1 ரூபாய் இருந்தாலும் அது ரூபாய்ன்னு தான் சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு தனி சக்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை தலைப்பாக கொண்டு விரைவில் ஒரு வெற்றி படம் வெளிவர இருக்குது. அந்த படத்தின் குழுவினரை தான் இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் சந்திக்க போகிறோம். சந்தித்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை தொடங்கும். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். முதல்ல இப்படி ஒரு நல்ல படத்தை வெளிவர இருக்கும் படத்தை பற்றி, அந்த படத்தில் இருக்கிற சாதனையாளர்கள் எல்லாரும் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரூபாய் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, வெளிவரவிருக்கும் பிரபு சாலமன் சார் உங்களோட படத்துக்கு, உங்களுடைய வெற்றி கூட்டணியில் தொடரி படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்கள் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். அது கூட முதல்ல படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் சார். சார், மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல படங்களை கொடுக்குற நீங்களே ஒரு படத்தை தயாரிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சிறப்பான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் ரசிகர்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் தயாரிப்பதற்கான காரணம், இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விதம், அதை பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன இன்சைட், ஒரு பிகினிங் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது முதல்ல அன்பழகன் எனக்கு சாட்டை என்ற படம் என்னோட தயாரிப்பில் பண்ணார். சாட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஸ்கூலில் ஒரு சிஸ்டம் க்ரியேஷன். ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கணும், டீச்சர் எப்படி இருக்கணும், ரோல் மாடலாக எப்படி இருக்கணும். சமுத்திரகனி அவர்கள் அந்த லீட் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த திரைப்படம் இவர் டைரக்ட் பண்ணி என்னோடய கம்பெனி அதை ப்ரொடியூஸ் பண்ணி, ஸோ அதில் ஒரு ரேப் அவர் தான். ஸோ ஆஃப்டர் தட் அது ஒரு பேரலல் சினிமா மாதிரி தான். அது இட்ஸ் நாட் ஆன் அ யூஷுவல் வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே டெல்லிங். ஸோ அந்த மாதிரி பேரலல் சினிமாஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அதே சமயம் சுவாரஸ்யமும் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு சின்ன மெசேஜோடு முடிக்கணும் அப்படின்றது ஒரு மோட்டோ இருந்துச்சு. அப்போ தான் இந்த ரூபாய் ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு பதிவாக அது இருக்குது. ஏன்னா ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. அது பணம் தேவை, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு வாசகம் படித்தேன் நான். அதுதான் இப்போ எங்களை டேக்லைனாக வைக்கிறேன் நான். நாம் வாழ்கிறதுக்கு செலவு ரொம்ப கம்மியாக, அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டால் தான் செலவு ஜாஸ்தியாக. வெரி ட்ரூ. ஸோ அதுதான் இது, இவ்வளோ தான் எல்லாம் அடங்கி போச்சு இதில். நம்மளுடைய ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ருபீஸில், அது யாராக இருந்தாலும் சரி, மல்டி மில்லியனராலும் சரி, 3 தங்க பிஸ்கட் சாப்பிட மாட்டார் காலையில், 3 இட்லி தான் சாப்பிட முடியும். மனநிலை தான். ஸோ இதை புரியாமல் நம்ம அதை மறந்துட்டோம்னா ஈவில்டம் உள்ளார வந்துடும். அதுதான் பேராசை. ஸோ இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், கமர்ஷியலாக இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும், த்ரில்லிங்காகவும் இருக்கணும், ஒரு மெசேஜாக போய் முடிக்கணும் அப்படின்றப்ப இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, இதே ட்ராவல் பண்ணுவோம் அது அப்படின்ட்டு தான் இந்த ரூபாய் ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணோம். இயக்குனர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி சின்னிஜென் சார்கிட்ட ஒரு கேள்வியோடு தொடங்கலான்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு சிறப்பான நடிகர். ரசிகர்கள் என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணுவீங்களான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இல்லை, முதல்ல நீங்கள் ஒரு இயக்குனரும் கூட. அதனால் ஒரு இயக்குனராக நீங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, பொதுவாக நீங்கள் ஒரு படம் இயக்கியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் உங்களால். அதனால் ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனரின் பார்வையில் இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கேரக்டரை பற்றி நாங்கள் கேட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஜமால்னு போட்டிங்க, 2 டேரக்டர்ஸ் நடுவில் என்ன போய் டேரக்டர்னு சொல்லி. அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம் தான் நான்லாம் டேரக்ட் பண்ணேன். எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமேன். அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேன் இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா போலிங் கொடுப்பார் கேப்டன், நீ ஒரு ஓவர் போலிங் போடுன்ற மாதிரி தான் நான் பண்ணதே தவிர அது பெரிய டைரக்ஷன்லாம் நான்லாம் ஒன்றும் பண்ணல. இது பிரபு சாலமன் சார் எதிர்க்கெல்லாம் என்ன நீங்கள் டைரக்டர்னு சொன்னதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான். அதாவது இந்த படத்தில் நான் நடித்ததை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப, அது என்னென்னா எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் இந்த படம். ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதாவது சார் என்னை கூப்பிட்டு கதையை சொல்லணுன்னா நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த கேரக்டர் தான் இருக்கணும், டக்குன்னு நம்ம அந்த கேரக்டர் தான்ட்டார்.
அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி கெட்டப்பையே மாற்றணும் சார்னு. சரி என்ன மாதிரி கெட்டப்பை பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு சொன்னார், முடி நல்லா வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. நான் ஃபுல்லாக முடி வளர்த்துனா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறேன் கட் பண்ணுறதுக்கு, கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா முடி நிறைய வளர்த்து, நான் தாடி வந்து எனக்கு லேட்டாக தான் வளரும். இப்போ பார்த்தா தாடியை வளர்ந்துருச்சு. பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இச்சிங் டெய்லி. காலையில் எழுந்தோன்னா என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். நான் வீட்டில் கேட்பேன், என்ன இப்படி போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை டேரக்டர் சொல்லிக்காது, அப்போ தான் இதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது போல இருக்குன்னு. என்னென்னு கேட்டால் எனக்கு முடி வந்து இது ஆக்சுவலாக ரியல் ஹேர் தான். எனக்கு முடி வந்து அது ஓரளவுக்கு தான் வெள்ளையாகும், ஃபுல்லாக வெள்ளையாகாது எனக்கு. அது வெள்ளையாகிறதுக்கு வந்து நான் இந்த படத்தில் சார் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் மாற்றும் போது தான் என்னுடைய நேச்சராக தெரிஞ்சது. எனக்கு வந்து முடி வெள்ளையாகிறதுக்கு மினிமம் 1 வீக் ஆகுது. கருப்பாகி அப்படியே பழுப்பாகி அப்புறமா தான் காயாகி கனிந்துன்ற மாதிரி நான் அப்படியே பார்த்தேன், பழுப்பாகுது, அதுக்கப்புறம் தான் வெள்ளையாகுது. சரி இப்படின்னு சார் ஒரு 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் சார் முடி கட் பண்ணலான்னு சொல்லி சார் சொன்னேன். நான் நினச்சி முடி கட் பண்ணால் போய் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். நான் டக்குனு என்ன பண்ணால் எங்கே முடி வெட்டுவீங்கன்னு கேட்டார். இது மாதிரி இந்த ஹக்காடு ஹோட்டல் சலூனில் ரொம்ப சலூன் ஒருத்தர் இருக்கார், சலூனில் அவர் தான் நல்லா வெட்டுவார். சரி நான் அங்கே வரேன்னாரு. எனக்கு ஷாக் ஆச்சு. எல்லோரும் டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மேக்கப் மேனை கூப்பிட்டு அந்த இதில் வந்து என்னது ஆஃபீஸ்லேயே முடி கட் பண்ண சொல்லுவாங்க. நான் வரேன்னு சொல்லிவிட்டு சாரும் அன்பழகன் சார், பிரபு சார் 2 பேருமே வந்து சாயந்தரம் ஒரு 6-6:30 டிராஃபிக்கில் உள்ளே வந்து அன்றைக்கி அந்த சலூன் வந்து அவன் சொல்கிறான், சார் எனக்கு ஒரு பெரிய டிப்ளமோ வாங்கின மாதிரி இருந்தது. முருகன் நடித்த படங்களிலே இல்லாத ஒரு புதுமையும் அந்த என்னுடைய ஆக்டிங் டைமென்ஷனும் மாற்றின படம் இந்த ரூபாய். இதுக்கு நான் கண்டிப்பாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் அவங்க 2 பேருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நைஸ் சார். நீங்கள் சொல்லுங்கள். முதல் கேள்வி கியூரியாசிட்டி தான். சாட்டை படத்துலேருந்து இந்த படம் எப்படி வித்தியாசப்பட்டிருக்குன்னு முதல்ல சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி சொல்லணும், பட் இதிலேருந்து தொடங்குங்க. சாட்டை எந்த அளவுக்கு ஒரு கல்வியில் எந்த அளவு கல்வியை பற்றி ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிச்சோ அதே மாதிரி தான் இந்த படம் இன்றைக்கி சோசியலில் வந்து இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு பண்ணியிருக்க ஒரு கதை. ஆனால் அதை விட இந்த படம் எந்த வகையிலாம் வித்தியாசப்பட்டிருக்குன்னா, இப்போ சாட்டை மேக்ஸிமம் அது ஷூட்டிங் எல்லாமே ஒரு ஸ்கூலுக்குள்ளாரியே ஒரு வகுப்பறைக்குள்ளாரியே அந்த மாதிரியே இருக்கும். இந்த படம் வந்து லொக்கேஷன்ஸ் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ லொக்கேஷன்ஸ் படம் ஃபுல்லாக. அப்புறம் சாட்டையில் டயலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டயலாக் நிறைய இருக்கும், அதுக்கு தேவைப்பட்டது ரொம்ப. இந்த படம் தேவையான இடங்கள் டயலாக் இருக்கும், மற்றபடி விஷுவல் ரொம்ப ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. சாட்டை படம் இயக்குனர்கிட்ட இருந்தால் இந்த படம் வந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? தேங்க்யூ சார். இமான் சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட 2 விதமாக தான் கேட்கணும். நீங்கள் பிரபு சாலமன் சார், உங்களுடைய காம்பினேஷன் ஒரு மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து அது நம்ம இப்படி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து மாறுபடணும், வித்தியாசப்படணும், அப்படி ஏதாவது சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்ததா? ஆக்சுவலாக காட் பிக்சர்ஸ்னு வந்துட்டோடனே ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். அது வந்து டைரக்டர் பிரபு சாலமன் சார் அவர் இயக்கிற படமாக இருந்தாலும் சரி, அவர் வந்து தயாரிக்கிற படமாக இருந்தாலும் சரி, கவனம் எல்லாம் ஒன்று தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அண்ட் இதில் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து யோசிக்கும் போது சார் நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தார் அன்பழகன் அவர்கள். இது சார் சொன்ன மாதிரி இது ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற அந்த ஒரு போராட்டம் தான் திரைக்கதை. அது வந்து ரொம்ப எட்ஜியாக பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் மூடில் வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னணி இசைக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் சாங்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு திரைக்கதையோடைய ஓட்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும்தான் வந்து அது ஜஸ்ட் ஒரு பின்னணி இசையாக தான் வந்து யூஸ் ஆகிருக்கு. சாங்கே கட் பண்ணால் சாங்குன்னு தனியாக அப்படின்னு இல்லை. ஸோ அப்படி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த பாடல்களாக இருக்கட்டும், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சாங் இருக்குது, டுக்கும் டுக்கும்னு ஒரு சாங் இருக்குது, அதுதான் தனியாக அந்த ஒரு ஸ்டாண்டலோன் சாங் சொன்னதும் அந்த ஒரு சாங். மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து கதையோட எல்லாமே தான் வந்து இருக்கும், எல்லா விஷயங்களும் ஜஸ்ட் ஒரு பின்னணி இசை மாதிரி தான் வந்து சாங்ஸும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் எனக்கு நல்ல ஃபீல் குட் நம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடச்சிது. சந்திரன் நீங்கள் சொல்லுங்கள். பிரபு சாலமன் சாருடைய கண்டுபிடிப்பு நீங்கள். ஸோ ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க, அண்ட் நவ் இன்னொரு படம் பிரபு சாலமன் சாருடைய தயாரிப்பில் அன்பழகன் சாருடைய இயக்கத்தில் நடிச்சிருக்கீங்க. டெல் அஸ் அபவுட் தட் ஃபில்ம். பிரபு சாலமன் சாரோட கண்டுபிடிப்புன்னு சொல்கிறதோட இந்த படம் எனக்கு சான்ஸ் கிடச்சது வந்து சாரோட எல்லா படமும் பார்த்திங்கன்னா ஹீரோஸ் வந்துட்டு அந்த ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டு தேல் கோ டு த அதர் ஹைட்ஸ். எனக்கு வந்து ஹீ இமீடியட்லி கால்ட் அப். கையல் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 1.5 மாதம் போச்சு, இன்னொரு படம் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டாரு.
நான் வந்து ஒன்றும் பயங்கர எக்ஸைட்மெண்ட், சரி நமக்கு வந்துட்டு வேறு ஒரு கலர் வரப்போகிறது, கயல் அந்த மாதிரி இருந்தது போகலாம் அப்படின்னு பார்த்தா லாரி டிரைவர் அப்படின்னாரு. உடனே இதுதான் உனக்கு காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டரில் இருக்கிற அந்த லுங்கி டிஷர்ட் அப்படின்னு. ஸோ இது எனக்கு எப்படி அப்படின்னா வசிஷ்டரின் வாயால் பிரம்மரிஷி பட்டம். நான் ஒரு பாஸ் அவுட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டை திரும்பி கூப்பிட்டு வா இன்னொரு வாட்டி படிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. கிஷோர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம், இந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டாக நான் 2012 வந்து லண்டன் போகிறப்ப சார் பார்த்தேன். நான் அப்போ வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டார். இல்லை சார், இப்போ நான் MBA பண்ணணும் லண்டன் போயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ போயிட்டு வா, அப்பயும் ஒரு ஓகே சான்ஸ் ஓகே கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாரு. சரி நான் போயிட்டு 2 இயர்ஸ் கழிச்சு வந்தேன். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக மீட் பண்ணோம் நானும் சாரும். அப்போ சார் சொன்னார், அப்பா நீ லாரி டிரைவரு சார். அதுதான் ரியாக்ஷன். சார் எப்படி சார் இது பண்ண முடியும், இது லண்டன்லேருந்து ரொம்ப ரோஸாக இருக்கும் காதெல்லாம். சார் இல்லை சார் அப்படின்னு. சார் எப்படி கலர் இல்லைப்பா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரைட் ஃபஸ்ட்டு டல் ஆகணும், நீ எண்ணெய் தேய்ச்சிட்டு பீச்சில் படுக்கிறது. ஸோ அப்படியே ஒரு 2-3 நாள் இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு இடம் தெரியாத போயிடுச்சு வீட்டில். சார் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ அவர் சார்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு படத்தை பற்றி. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதையை நீங்கள் எடுத்ததுலேருந்து இந்த கதையை நீங்கள் உருவாக்குனதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி கதை ஏதாவது இருக்கா? எதுக்கு? ஏன்னா ரூபாய் அப்படிங்கிறப்ப சார் சொன்னப்போ அந்த பேராசை அதுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன லைன் வச்சு ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். பட் ஜென்ரலாக ரூபாய்ங்கிற ஒரு தலைப்பை பார்க்கும்போது இட் இஸ் ஸோ வாஸ்ட் அண்ட் வைட். அதில் எவ்வளோ விஷயங்களும் இருக்கும், கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தலைப்பாக இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலரான ஒரு லைனை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருந்தது? நான் சாருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு லவ் ஸ்டோரி தான் சொன்னேன். இந்த கதை சொல்லலை, சொன்னேன். கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா எங்கள் டைரக்டரை திருப்திப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நான் கூட இருந்திருக்கேன். பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், இல்லை சாட்டைக்கு பிறகு பண்ணுறீங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு தான் இந்த கதை தோண ஆரம்பிச்சு. இப்போது சார் சொன்னார், ஆக்சுவலாக ஃபுல் ஸ்கிரிப்டு கேட்டு ஓகே பண்ணேன்னு. இல்லை, இந்த கதைக்கான முதல் ஆரம்ப புள்ளி ஐடியாவாக உருவானதுலேருந்து அது ஒரு கதையாக மாறி, அது ஒரு திரைக்கதையாக மாறி, அந்த திரைக்கதை ஒரு திரைப்படமாக மாறுற வரைக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஒவ்வொரு இடத்துலையுமே சாருடைய கைடன்ஸும் சப்போர்ட்டும் ஃபுல்லாக எனக்கு இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இமான் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து எத்தனை பாடல்கள் இந்த ஆல்பத்தில் இருக்குது? அண்ட் இதோட லிரிக்ஸ் வந்து யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? கண்டிப்பாக யுகபாரதி சார் எழுதியிருக்காங்க. நீங்களும் யுகபாரதி சாரும் சேர்ந்து கொடுக்குற பாடல்கள்னால் வெரைட்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரியான பாடல்கள், எந்த மாதிரியான நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இருக்குது திரைப்படத்தில். எல்லாமே யுகபாதி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. நாங்கள் ஆஸ்டர்ஸ் வழக்கம் போல் நாங்கள் உட்காந்து ஸ்பாட்டில் உட்காந்து தான் கம்போஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் கம்போசிங் இந்த 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 திரைப்படத்துக்கும் நடந்தது. இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் பிக்குன்னு, ஐ மீன் அஃப்கோர்ஸ் எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிக்கும், பட் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் ஏதாவது ஒரு பாடல் ஹம் பண்ணி. இதில் ஒரு சாங் இருக்குது, அசத்துதேன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல். Maybe I could sing few lines from that. அசத்துதே இந்த பொண்ணு பொண்ணு, இழுக்குதே 2 கண்ணு கண்ணு, நினைச்சே பார்க்கலையே ஒன்ன போல ஒரு தேவதைய, உசுரே போகுதடி நீ கூட வந்த தேவலைய, தாங்கல தாழல காதல் சூற காத்து போல அசத்துதே இந்த பொண்ணு பொண்ணு. ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். பிரபு சார், நீங்கள் சொல்லுங்கள். சின்னிஜன் சார் வந்து இமான் சாரோட மியூசிக் பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. as a producer we would like to hear it from you also. இல்லை, அதான் ஒன்ஸ் அகேன் சாட்டை டீம் அப்படியே சாட்டை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த புரிதல்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறப்ப. நான் மீண்டும் திருப்பி எல்லாருமே நீங்கள் நான் கை கொடுத்து இப்படிலாம் ஆரம்பிக்க முடியாது. ஸோ இவர் யார், இவர் என்ன எதிர்பார்ப்பார், இவரோட ஸ்கிரிப்டோட மூடு எப்படி பேட்டர்ன் என்ன இருக்கும், அதெல்லாம் அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சதுனால. இன்னொன்று என்னென்னா, நடுவில் என்னோட தொடரியும் போயிட்டுருக்குவார். 2 பேரும் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இடையில ஒரு சாங் முடிச்சு கொடுக்கணும். அப்போ இது எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் இருக்கிறப்ப எல்லாருக்குமே அது ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரேக்கப்ஸ் பண்ணிக்கிட்டு சரி இது முடிக்கலாம் அப்புறம் இது முடிக்கலான்றப்பெல்லாம் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட முடிஞ்சிச்சு.
இன்னொன்று இவங்க 2 பேருக்கும் சாட்டை பண்ணதுனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க கம்போஸ் பண்ணிக்கிறது முடிச்சுட்டு வந்து காட்டுவாங்க, அவ்வளோதான், போட்டு காட்டுவாங்க சாங். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் இமான் சார், அதே மாதிரி கவிஞர் யுகபாரதி ஐயா, இவங்க சாட்டையில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துலையும் கிடச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி கேமராமேன் வந்து இளையராஜான்னு சொல்லி புதுசாக ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கார், சேலஞ்சிங்காக. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் என்ன தேவையோ கதை மிகைப்படுத்தாமல் அழகாக பண்ணி செட்டு கொடுத்துருக்காரு. எடிட்டர் கதையுடைய மூடு தெரிஞ்சு நல்லா எடிட் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு கட்ஸு. படம் பார்த்தா ஒரு 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் நோபல் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த திருவிழா சாங் ஒன்று வரும், டுக்கும் சாங் ஒன்று, அது அந்த ஊரில் டே அண்ட் நைட் அங்கே பண்ண கீழாந்தூர் கிராமம், ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷனு. அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் ஒவ்வொருத்தருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல டீம் உருவாக்கி கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர். ஓகே சார், நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய தயாரிப்பாளராக படம் பார்க்க ஆசையாக வர ரசிகர்கள் என்ன மாதிரி ஒரு உணர்வோட வீட்டுக்கு போவாங்க, இல்லை இந்த படத்தை ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படம் முடிஞ்சு போகிறப்ப நம்ம தேவைக்கு தான் பணம் சம்பாதிக்கணும், தேவைக்கு மட்டும்தான் பணத்தை பற்றிய நினைப்பு வரணும். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, 1 ரூபா கூட இல்லாதவங்களுக்கு திடீர்னு 1 கோடி ரூபா கையில் கிடச்சா அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்க? அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட மூடு. அதிகமாக சேர்த்தவங்களுக்கு கூட எதுக்கு சேர்க்குறான்னு தெரியாமல் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ இருக்கு, எவ்வளோ பல ஆயிரம் கோடிகள் சேர்த்து கூட அது இன்னும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் திரும்பி பார்க்குறப்ப வயது மட்டும் ஏறி இருக்கும். இத்தனை காலம் இந்த பயணம் எதற்காக நம்ம ஓடணும், இதெல்லாம் என்ன? ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தேவைக்கு மீறி இருக்கிறது எல்லாமே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான். டெய்லி ஒரு 100 ரூபா கிடைக்குதா, ஒரு வண்டி கடை வச்சுருந்தார், ஒரு 100 ரூபா சம்பாதிப்பார், அதுதான் வாழ்க்கை அவருக்கு கதையில். ஆனால் எப்போ அவர் சிந்தனை வேறு மாதிரி போதோ, வசதியாக வாழ்கிறதுக்காக நான் வறுமையிலவே போகணுன்னெலாம் அப்படிலாம் பேசியிருப்பார். ஆனால் பின்னாடி அது வருந்தக்கூடிய ஒரு செயலாய் மாறும். இது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படலையே, இது இவ்வளோ இருந்து நிம்மதியை தொலைச்சது தானே மிச்சம். ஸோ இது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சுன்ற மாதிரி இது தேவை, எவ்வளோதான். இந்த தேவைக்கு பணம் இருந்தால் போதும், அந்த சிந்தனையை ஏற்படுத்தும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சிறப்பான ஒரு குழுவினர், ஒரு சிறப்பான படங்களை கொடுக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்தம் துறையில் வந்து சாதித்த சாதனையாளர்கள் எல்லாம் இங்கே ஒன்றா வந்து இந்த விஷயங்களை, இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் எல்லாருமே கான்ஃபிடென்ட் இன் தேர் ஓன் வே, ஸோ கான்ஃபிடென்ட். மற்றவங்களை பற்றியும் அந்த படத்தை பற்றியும் நீங்கள் அதிகமாக பேசக்கூட மாட்டேங்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து படம் பதில் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ரசிகர்களான எங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பு, இப்போ நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுடைய தொடரி படமும் வெற்றி படமாக அமைய மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. சொல்லுங்கள் சார். கான்ஃபிடென்ட்டாக கான்ஃபிடென்ட் இல்லை இப்படி சொல்லலாம். ரூபாய்னா என்ன துட்டு, ரூபாய்னா துட்டு. இந்த ரூபாய் படம் ஹிட்டு. ஆடேங்கப்பா, சூப்பர். அந்த நோட்டோட வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி.